வளமிக்க செழிப்பான பகுதியாக இருந்த இந்த ஓட்டப்பிடாரம் இன்னைக்கு வானம் பார்த்த பூமியாக மாறி இருக்கிறது. ஒரு 800 நாட்களாக தொடர்ச்சியாக 200 நாட்களாக தொடர்ச்சியாக ஒரு மக்கள் போராடுறான். எங்க ஊர்ல மீன் கழிவு ஆலை இருக்கிறது. இந்த ஆலையினால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது, நிலத்தடி நீர் மாசுபடுகிறது, இங்கே வருகிற துர்நாற்றம் என் மக்களை தூங்க விடாமல் தடுக்கிறது என்று இதே ஓட்டப்பிடாரம் தொகுதி பொட்டலூர் என்கிற கிராமத்திலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறான். இந்த எம்எல்ஏ புடுங்க போனாரா? எம்பி புடுங்க போனாங்களா? இருக்க அமைச்சர்லாம் எங்க போனாங்க? பொட்டலூர் கிராமம் நாங்க ஓட்டு போட மாட்டோம் என்று தேர்தலை புறக்கணிக்கிறது. விடியல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று பேசுகிற இந்த நாட்டில் மீன் ஆலை கழிவுனால ஒரு கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆலை யாரு? தமிழ்நாடு அரசா? இல்ல. ஆலை யாரு? மத்திய அரசா? இல்ல. அரசினுடைய ஆலைனா கூட அரசு மௌனம் காப்பதில் ஒரு நியாயம் இருக்கு. அரசு ஆலை, அரசு ஆலயத்தை போறான்னு. ஆலை மலையாளியோட ஆலை, சேட்டானோட ஆலைய இங்க கொண்டு வந்து சேட்டை பண்றான். இவன் அதுக்கு மௌனமா இருக்கான. என்ன அர்த்தம்? சேட்டாங்கிட்ட இவன் வாங்கி தின்னுட்டான்னு அர்த்தம். இவன் சேட்டாங்க வாங்கி தின்னது பத்தாதுன்னு நீ ஆலைய மூடுனா அவன் நேந்திரம் பழத்தை கொண்டு ஏத்திடுவான். நம்மளாவது ரஸ்தாளி பழம், நம்மளாவது கதலி பழம், நம்மளாவது கோழி கூட வாழை நாட்டு வாழை, அவன் ஏத்த பழம் மலை ஏத்தம் முடிச்சு விட்டு போயிருவான். காசு வாங்கி நக்கல் யாரு? நான் வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். இந்த மண்ணினுடைய தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் கீதா சிவன் இந்த மீன் கழிவு ஆலையிட்ட காசு வாங்கல. சத்தியம் பண்ணுங்க உங்க அப்பா பெரியசாமி மேல. இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் சண்முகையா இந்த ஆலைக்கிட்ட நீ காசு வாங்கல. சத்தியம் பண்ணு கருணாநிதி மேல. வாங்கி நக்கிவிட்டு இந்த தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணியமிகு அக்கா கனிமொழி இந்த ஆலக்காரன் காசு வாங்கி நீங்க நக்கல. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க உங்க அப்பா மேல. ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த திமுக கனிமொழி கீதா சிவன் அம்பட்டு பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய அனில் அகர்வால்ட்ட வாங்கி தின்னுட்டான். எப்படியாவது மண்டைய கழுவி நாங்க மக்களை கழுவி கொண்டு வந்துருவோம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில கனிமொழி வந்திருக்கு. ஸ்பீக்கர் சரியில்லை, அதான் பிரச்சனை. அதார பின்னாடி ஸ்பீக்கர் இருக்கா? அதை எடுத்து வைக்க முடியுமா? அதை வைங்க நம்பி, இங்க வைங்க. படிச்சு சொன்னேன். இதெல்லாம் எங்க பேச்சுக்கு பத்துமா? இல்ல அந்த ஸ்பீக்கர் இங்க வைங்க. தண்ணி தேவையில்ல, நீங்க ஸ்பீக்கர் வைங்க. நான் எப்படி பேசணும் மட்டும் பாருங்க. தண்ணி பிரச்சனை இல்லைனா அதுதான் பிரச்சனை. அப்படியே தூக்குங்க. அப்போ அனில் அகர்வால்ட்ட கடந்த வாங்கி தின்னுட்டாங்க. வாங்கி தின்னுட்டு மக்கள் போராட்டம் பண்ண உடனே ஆலையை மூடிட்டான். மக்கள் செத்த உடனே ஆலையை மூடிட்டான். உச்ச நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 100 ஆட்டோல கனிமொழிட்ட கொண்டு போய் ஒரு மனு. என்ன தெரியுமில்ல, இந்த ஆலையினால நூற்றுக்கணக்கான மக்கள் குடும்பங்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, அதனால இந்த ஆலையை திறந்தா வேலை வாய்ப்பு வந்துடும் சொல்லி ஒரு அயோக்கிய பையலை வச்சு அந்த மனுவை கொண்டு போய் கனிமொழிட்ட கொடுக்குறாங்க. கனிமொழி வாங்கிட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறேன். எது மேல? எது மேல நடவடிக்கை? சீமானும் அவன் தம்பிகளும் உயிரோட இருக்கிறவரை நீ ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கவே முடியாது. அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்ல எங்க கிட்ட. அதிகாரம் மட்டும் இருந்தால் இந்த ஆலைய செங்கலா பேர்த்து எடுத்திருப்போம். செங்கலா இந்த தூத்துக்குடி பகுதியில சுத்திலக்கூடிய 100 கிலோமீட்டர்ல இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய ரேடியேஷன். இங்கிட்டு கொண்டு வாங்க, இப்படி வைங்க. இது கூட பரவாயில்ல. இல்ல அதையும் திருப்புங்க. அப்போ கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க, கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. ஓகே ஓகே, போதும். இப்படி திருப்பினா வைங்க.
போதும் போதும் போதும். ஒரு ஆலையை திறப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கட்சி மறைமுகம் என்ன, நாங்கள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் என்று காட்டிக்கொள்வது. ஆனால் உண்மை அதுவல்ல, உண்மை அதுல்ல. இந்த ஸ்டெர்லைட்ல 2 பேருக்கும் பங்கு இருக்கு. 14 பேரை கொண்ட அரசு அதிமுக என்றால் ஆலைக்கு நடுக்கல் நாட்டி அந்த ஆலையை தொடங்கி வச்சது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமகன் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இணைந்துதான் இந்த ஆலயம் மாறி மாறி. ஏன்? அனில் அகர்வால் கொடுக்கிற எச்ச பணம். எச்ச பணத்திற்கு தூத்துக்குடியில 14 பேர் செத்தவன் ஒரு சாதியா? அங்க நாடார் செத்து போனார், தேவேந்திர வேளாளர் செத்து போனார், மீனவர் செத்து போனார், தேவர் செத்து போனார், எல்லாரும் செத்தான். ஆனால் என்ன சொல்றாங்க? அது திறந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், திறந்தா வேலை கிடைக்கும். உசுறு வேலை முக்கியமா, உசுறு முக்கியமா? எங்களுடைய வாக்குறுதி ஸ்டெர்லைட்டை திறப்போம், எங்கள் வாக்குறுதி சிப்காட் கொண்டு வருவோம், எங்கள் வாக்குறுதி வின்பாஸ்ட் கொண்டு வருவோம். அதுவல்ல, இருக்கிற இடத்துல நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ன உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. தூத்துக்குடி மாவட்டம் என்னங்க? தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னாலே பனை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ராமநாதபுரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிக பனை மரம் இருப்பது தூத்துக்குடி. ஆனால் இன்னைக்கு பனை தொழிலாளர்கள் 70 லட்சம் பேர் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கான். ஏன்? கல்லுக்கு தடை. கல்லுக்கு ஏன் தடை? கல்லு போத. கல்லு போதன்னா ஏண்டா மயிராண்டி டாஸ்மாக திறந்து வச்சிருக்கிற? அது என்னடா பெருமாள் கோயில் தீர்த்தமாடா? ரம்மு ஜின்னு ஒயின் பீரு என்ன வச்சிருக்கீங்க டாஸ்மாக்ல? அது என்ன பெருமாள் கோயில் தீர்த்தமா? ஏன்னா கனிமொழி கம்பெனி, டிஆர்பி ராஜா கம்பெனி, டிஆர் பாலு கம்பெனி, உன் சொந்தக்கார கம்பெனி வந்து சரக்கு வருது. சரக்கு வரும்போது என்னது? டாஸ்மாக் சரக்குல தயாரிக்கிறது கனிமொழி, ஒரு சாராய வியாபாரி. சாராய வியாபாரி தெரிஞ்ச ஓட்டு போட்டு எம்பி ஆக்கிருக்கீங்க. அப்புறம் பெருமதிப்பிற்குரிய அக்கா கனிமொழி சொன்னாங்க, எங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சாராய கடை இழுத்து மூடுவோம். தமிழ்நாட்டிலேயே அதிக இளம் விதவைகள் இங்கதான் இருக்காங்க இந்தியாவிலேயே. அதனால எங்க டாடி வந்தாங்கன்னா நாங்க மூடிடுவோம். இப்போ கேட்டாங்கன்னா வாயை மூடிட்டு போறாங்க. ஏன்? டாஸ்மாக மூடுனா தயாரிப்பு ஆலையில இருந்து நின்றோம், வருமானம் வராது. கேட்டா டாஸ்மாக்ல இருந்து தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வருது. வருமானம் வருதுனாலதான் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஒண்ணு சாராய கடை நடத்துற அவசியம் கிடையாது. சாராய கடையில வருமானம் வருது. இப்ப இந்த பெண்கள்லாம் நிறைய பாலியல் வன்கொடுமை பண்றான். விபச்சார விடுதியை திறந்து விடலாமாடா? திறந்து விடலாமா? பாலியல் வன்கொடுமை நடக்குது. இங்க சாராய கடையில புதுச்சேரி போவா, இங்க சாராய கடையில பாண்டிச்சேரி போவா, இங்க சாராய கடையில கேரளா போவா என்று இங்கே டாஸ்மாக் என்றால் இங்கே பாலியல் வன்கொடுமை தடுக்க அந்த தொழிலை செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறதா? இந்த கேள்விக்கு எவங்கிட்ட அது மானம் உள்ள திமுக காரண்ட பதில் இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? சாராய கடைய டாஸ்மாக மூடுனா பனைமர ஏரிகள், பனை ஏரிகள் அண்ணன் தம்பியும் சித்தப்பன் பெரியப்பன் பொழைச்சுக்குவான். பனை ஏரிகள், பனை மரத்தை வைத்து இருக்கிற விவசாயிகள் பொழைத்துக் கொள்வார்கள். கேரள அரசு கல்ல விவசாயி இறக்குறாரு, தென்னங்கல்ல பணங்கள்ல அரசு வாங்கிக்குது. மாசம் அரசு அதுக்கான காசை கொடுத்துருது. அரசு டோடி ஷாப் என்ன வச்சு கல்லு கடைன்னு வச்சு அரசு விற்குது. கேரளால கல்லு குடிச்சு எத்தனை பேர் செத்துருக்கான்? உலகம் முழுமைக்கு கேரளால கல்லு குடிச்சிட்டு கப்பக்கிழங்கு சாப்பிட்டுட்டு மீனை சாப்பிட்டு தெம்பா இருக்கான் கேரளாக்காரன். இவன் நம்ம பாட்டனும் பூட்டனும் கல்லு குடிச்சான். கல்லு குடிச்சு 14 பிள்ளை பத்தான். இவன் கோட்டு குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வைக்கலாம போயிட்டான். கல்லு போதைங்கிறான். எங்க சித்தி பெரியம்மா, எங்க ஆட்சியோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் 10 பிள்ளைகள். பிரசவத்தின் போது ஒரு சொம்புல கல்ல குடிச்சிட்டு பிள்ளைய பிதிக்கி விட்டுருக்காங்க. இப்ப போய் சிசேரியன் 8 மாசத்திலேயே சிசேரியன். ஏன்? உணவு போச்சு. கல்லுல இருந்து கருப்பட்டி, பதனில இருந்து கருப்பட்டி, பணம் கற்கண்டு, பணம் பழம், பழத்திலிருந்து சாக்லேட்டு, பனங்கிழங்குல இருந்து மாவு, நுங்கு. இந்த 846 பொருட்களை உலகத்திலேயே ஒரு மரம் 846 பொருட்களை தருகிறது என்றால் கற்பக விருட்சம் தமிழர்களின் தேசிய மரம் பனை மரம் மட்டும்தான். 30 கோடி முகமுடையாள் என்று பாரதி பாடுகிற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் 10 கோடி பனை. இன்னைக்கு தமிழ்நாட்டில்
1 கோடி பனை கூட இல்லை. ஏன்? செங்கல் சூளைகளுக்கு 80 ரூபாய்க்கு ஒரு பனையை வித்துட்டான். தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான்னு பழமொழி. இன்னைக்கு பனைமரத்துல நம்ம பதநீர் குடிக்கிறோம், பனைமரத்துல இருந்து நம்ம கருப்பட்டி சாப்பிட்றோம்னா அது நம்ம தாத்தனும் பூட்டனும் வச்ச பனைமரம். இன்னைக்கு பனைமரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு தலைவன் தான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்கிற திட்டத்தை போட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் பணம்பால் தென்னம்பால், கல் இல்ல பணம் பால். இத்தனோண்டு அருகம்புல்லு சாரே உடம்புக்கு நல்லதுன்னா இத்தண்டி பனைமரத்து சாறு உடம்புக்கு எவ்வளவு நல்லது. நான் இந்த போர்டு போடுறேன்னா சின்ன வயசுல குடிச்ச கல்லு தான் காரணம். கல்லு தான் காரணம். கல்லு குடிச்சது தப்பு கிடையாது. கல்லு என்பது போதையே கிடையாது. அது தாய்ப்பால். அது பத்திரகாளியுடைய மார்பு பால் போல அது நம்முடைய தாய்ப்பால். 34 வகையான பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆண் பனை, பெண் பனை, கூந்த பனை, தாலி பனை, குமுதி பனை, சாற்று பனை, ஈழம் பனை, ஈச்சியம் பனை, திப்பிலி பனை, உடலர் பனை, கிச்சிலி பனை, குண்டு பனை, அலாம்பனை, சீனப்பனை, ஈரம்பனை, திப்பிலி பனை, உடலர் பனை, ஏசரு பனை, காட்டு பனை, கதலி பனை, வலிய பனை, அழகு பனை, வாதப்பனை, சனப்பனை என்று 34 வகையான பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கு ஆண்பனை பெண்மனை தவிர எல்லாத்தையும் அழிச்சு கட்டியது யாரு? இந்த திருட்டு திராவிட கம்முநாட்டிகள். ஏன்னா நோக்கம் கிடையாது. பனைனா என்ன? பட்டையை உரிச்சு பதனியை ஊத்தி, இங்க பக்கம் ஃபாதர், இந்த பக்கம் சிஸ்டர், கனிமொழி சிஸ்டர், இந்த பக்கம் நடுவில் அப்பா ஸ்டாலின். பதனியை குடிச்சு ஆகாத்த வகையில் இட சக்கரை போட்டிருக்கீங்களா? பதனியில சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்கிற ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குனா அப்புறம் பனைமர தொழில் எப்படியா இளங்கும்? தமிழ்நாட்டிலேயே கல்லுக்கு தடையை உடைத்து இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் பனைமரம் ஏறிய தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். ஏன் பனைமரம்? அது சாதி குறியீடா? இல்லை. என்ன கருப்பட்டிய நாடார் மட்டும் தான் சாப்பிட்றாரா? தேவர், கோனார், செட்டியார், பிள்ளைமாரெல்லாம் கருப்பட்டி சாப்பிடுறது இல்லையா? பதநீர் எண்ணெய் ஒரு சமூகம் குடிக்குதா? கல் ஒரு சமூகம் குடிக்குதா? பனை ஓலை கொட்டான பயன்படுத்த ஒரு சமூகமா? பனை ஓலையில கீத்துக்கட்டில் போட்டுக்க ஒரு சமூகமா? எல்லாத்தையும் எல்லாரும் பண்றாங்க. இந்த பரப்புல யார் அதிகமா அடர்த்தியா வாழ்றாங்களோ அவங்க அந்த தொழிலை செய்யறாங்களே ஒழிய அது ஒரு சாதி பனை அல்ல, அது ஆதி பனை என்பதை என்னுடைய சொந்தங்கள் புரிந்து கொண்டும். அப்போ நாங்க என்ன செய்வோம்? பனைமரத்துல இருந்து ஏறி, இது ஒரு அரசு வேலைன்னு கேட்காதீங்க. பனைமரம் பிடிச்சல ஏறது இல்ல, லிப்ட் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் லிப்ட் பனைமரத்தில் வச்சிருவோம். சரன்னு போவான், 1 நிமிஷம் மேல சரசரன்னு செய்வான், வருவாங்க. அப்படி தமிழ்நாடு முழுக்க 10 கோடி பனைகளை நட்டு அந்த பனையிலிருந்து மட்டும் பல லட்சம் கோடிக்கான வருமானத்தை அரசுக்கு ஈட்ட முடியும். ஆடு மாடு வளர்த்தல், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, இருக்கிற இடத்திலேயே உனக்கான வேலையை உறுதி செய்வேன் என்று ஒரு தலைவன் சொல்றான். அப்படி ஐயா ஸ்டாலின் கிட்ட ஏதாவது கனவு இருக்கா? பெருமதிப்பிற்குரிய சித்தப்பா எடப்பாடி கிட்ட ஒரு கனவு இருக்கா? எல்லாரும் சொல்றாங்க நாங்க 2000 ரூபாய் தருவோம், நாங்க வந்து 2500 ரூபாய் தருவோம், நாங்க வந்து தாலிக்கு தங்கம் தருவோம், நாங்க வந்து காஞ்சி பட்டு புடவை தருவோம், நாங்க வந்து ஃப்ரிட்ஜ் தருவோம், நாங்க வந்து 8000 ரூபாய் டோக்கன் தருவோம், நாங்க வாஷிங் மிஷின் தருவோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர் தருவோம். இங்க வா, நீ முதல்ல நீ வா. உன்னை எவன் மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, மைக்ரோ ஓவனு இதெல்லாம் யார் கேட்டது? எங்களுக்கு தேவை மிக்சியோ, ஃப்ரிட்ஜியோ, வாஷிங் மிஷினோ அல்ல. எங்களுக்கு தேவை நல்ல கல்வி, நல்ல பார்க்க மருத்துவம், தூய குடிநீர். அதெல்லாம் தேவை. அதை கொடுக்க வக்கில்ல. ஃப்ரிட்ஜ் தருவாராம் 8000 ரூபாய்க்கு. நான் தர்றேன். தூத்துக்குடி சத்யால போய் 8000 ரூபாய்க்கு நீ ஃப்ரிட்ஜ் வாங்கி காட்டு. கீதாஜீவன் அக்கா, நீங்க 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி காட்டணும், நான் திமுக சேர்றேன். சாம்சங் ஃப்ரிட்ஜ் 1 டன் ஃப்ரிட்ஜ் வாங்கி காட்டுங்க. ஏசி நீங்க தூத்துக்குடி சத்யால போய், பெரிய கடை தானே, இல்ல வசந்தன்கோல போய் நீங்க 1.5 டன் ஏசி என் வீட்டுக்கு, இல்ல 1 டன்னுங்க 45,000 ரூபாய் ஏசி. ஆனா தேர்தல் அறிக்கை போட்டிருக்காங்க. தேர்தல் அறிக்கை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் போன் வருது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு போனு. என்ன போன்னா, ஐயா ஸ்டாலினுடைய தேர்தல் வாக்குறுதியா. ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது அங்கிருந்து. அந்த அழைப்பு போனதுல வந்து ஒரு பாட்டு பாடினாங்க. இப்போ என்னன்னா ஒரு போனு.
8,000 ரூபாய் தருவாரு. அதுல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், ஃபேனு, அயன் பாக்ஸ், மைக்ரோவேவ் அவனு, ஏசி எல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு சோத்துக்கு வழி இல்லாம விட்டுருங்க. அதோட ஃப்ரிட்ஜ் தருவீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க காய்கறி யார் தருவா? கிரைண்டர் தருவீங்க. அரைக்க உளுந்த பருப்பு அரிசி யார் தருவா? ஐயா ஏசி தருவீங்க. மின்சாரம் கட்டுவதற்கு பணம் யார் தருவா? ஐயா நாங்க ஏசி தர, ஃப்ரிட்ஜ் தர, வாஷிங் மிஷின் தர வந்தவர் அல்ல. அவங்க வாஷிங் மிஷின் தந்தா, அவங்க ஃப்ரிட்ஜ் தந்தா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பதற்கு இயற்கையான காய்கறிகளை குறைந்த விலையில கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. எங்கள் வாக்குறுதி என்பது ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஃப்ரிட்ஜே இல்லாம 10 நாள் வச்சாலும் காய்கறி கெட்டு போகாத அளவுக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்பட்ட காய்கறியை அரசே விவசாயம் செய்யும். அரசே தக்காளி பண்ண, அரசே கத்திரிக்காய் பண்ண, அரசே மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, அரசே உப்பளம் வைக்கும், அரசே மீன் பண்ண, அரசே இறால் பண்ண, அரசே நண்டு விற்கும். தனி முதலாளி திராட்சை தோட்டம் வைக்கலாம், ஒரு அரசு திராட்சை தோட்டம் வைக்க கூடாதா? பொருளாதாரம் எங்களுக்கு தெரியல. சீமான் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. சீமான் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. சீமான் படிச்சவனெல்லாம் விவசாயம் பார்க்க சொல்றாரு. ஏண்டா டாஸ்மாக்ல சரக்க ஊத்தி கொடுக்குற அரசு வேலை பார்க்கலாம், விவசாயம் செய்யறதுக்கு ஆத்தாலும் அப்பனும் அரசு வேலை பார்க்க கூடாதா? சீமான் படிச்சவன் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் கறிக்கடையில போய் நின்னுக்கிட்டு 1 கிலோ எலும்பு இல்லாத கறி கொடுங்க, 1 கிலோ எலும்பு நெஞ்சு எலும்பா கொடுங்க, சளி நிறைய இருக்கு வச்சு சாப்பிடணும். என் பொண்டாட்டிக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்கு, சூரட்டி கொடுங்க. சூரட்டி, நம்ம ஊருக்கு சூரட்டில் என்ன பேரு? சூரட்டி தானே. சூரட்டி கொடுங்க. ஈரல் கொடுங்க, மாங்காய் கொடுங்க, தேங்காய் கொடுங்க. மாட்டுல என்னடா தேங்காய் இருக்கும்? ஆட்டுல குடல் கொடுங்க, குந்தாணி கொடுங்க, கறிக்கடை பாய் கொடுங்க. எது கொடுங்க? ரத்தம் நல்லா கொடுங்க, தலையை கொடுங்க, காதை சுட்டு சாப்பிட்டா நல்லா அப்படியே மொறுமொறுக்கும் காதை கொடுங்க, ஆட்டு கண்ணு கொடுங்க, காலு கொடுங்க, காலை நல்லா சுட்டு இந்த முடியெல்லாம் எடுத்துட்டு கொடுங்க, தோலை கொடுங்க, நக்கிட்டு போறோம் வாங்க. ஆட்டுல தோலை தவிர எல்லாத்தையும் திங்கிறது. ஆனா ஆடு மாடு வளர்த்தால் அவமானம். மேலப்பாளையம் சந்தையில போய் பாருங்க, ஒரு ஆட்டோட மதிப்பு மாட்டோட மதிப்பு என்ன தெரியும்? கோயில்பட்டி சந்தையில போய் பாருங்க, யாரு பொழைக்கிறான்னு பாருங்க. தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறி தேவை என்பது 1 லட்சம் கோடி ஆண்டுக்கு. தமிழ்நாட்டுடைய பால் தேவை ஒரு நாளைக்கு 2 கோடி லிட்டர். தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 1 கோடி பேர் காப்பி டீ குடிக்கிறான், பால் சாப்பிடுறான். இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் சொல்கிறது, இந்தியாவில் விற்கப்படும் பாலில் 60 விழுக்காடு கலப்படம். இது பால் இல்ல, பால் போல ஒண்ணு. ஆவின் இருக்கு, ஆவினுக்கு பால் யார் தருவா? தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, 3 கோடி கால்நடைகள் வளர்ப்போம். யாரு? எங்க வளர்ப்பிய? எங்க வளர்ப்பீங்க? தமிழ்நாட்டின் பாலை பெருக்குவோம். பாலை எப்படி பெருக்குவிய? மரத்திலிருந்து கறப்பீங்களா பாலை? எங்க இருந்து கறப்பீங்க? எங்க கறப்பீங்க? மாட்டு கொம்புல இருந்து பால் வரும் நினைச்சிட்டு பாரு அவர்லாம். ஜல்லிக்கட்டு காலைக்கு பால் கறக்கிற கும்பல் அது. எங்க இருந்து வரும்? பால் பண்ண வைக்கணும், ஆடு மாடு வளர்க்கணும். குச்சை தூக்கிக்கிட்டு தலைப்பாயை கட்டிக்கிட்டு கஞ்ச தூக்கிட்டு போறதல்ல. நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் 10,000 ஏக்கர்ல மாட்டு பண்ண. அங்கே படிச்சவன், பிஇ படிச்சவன், எம்பிஏ முடிச்சவன், அங்கே பிடெக் முடிச்சவன், ஆடிட்டிங் முடிச்சவன், இப்படி எல்லா படிப்புக்குமான வேலையை ஒரு மாட்டு பண்ணைகள் கொடுக்க முடியும். மாட்டு பண்ணன்னா பால், பால் இருந்து பன்னீர், பட்டரு, அங்கிருந்து நெய், வெண்ணெய், பால்கோவா. இது இந்த தமிழ்நாட்டின் தேவை, பக்கத்து மாநில தேவை, உலக தேவை என்று ஏற்றுமதி செய்து அதில் மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வருமானமாக ஈட்ட முடியும் என்று ஒரு தலைவன் தேர்தல் அறிக்கையை கொடுத்துக்கான். பேச சொல்லு. உங்க பக்கா மாசு, பனையூர் பாசு, முட்டை பொடி மாசு பேசுவாரா? நான் வந்தா 2,500 ரூபாய் தருவேன், நான் வந்தா காஞ்சி பட்டு புடவை தருவேன், நான் வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் பிள்ளை பிறந்தா 1 கிராம் தங்கம் தருவேன், அண்ணன் சீர் கொடுப்பேன், தாய்மாமன் சீர் கொடுப்பேன். கொடுப்பீங்க. எப்படிங்க கொடுப்பீங்க சார்? ப்ரோ எப்படி ப்ரோ கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? தமிழ்நாட்டின் கடன் 10,50,000 கோடி. மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு பெண்ணிற்கு 2,500 ரூபாய் கொடுப்பேன் என்று. 2,500 ரூபாய் என்றால் ஒரு மாதத்துக்கு 7,500 கோடி. 2 கோடி பெண் வச்சா கூட, 3 கோடி பெண்கள் வச்சாக்கிட்டா கூட
ஒரு ஆண்டுக்கு 90,000 கோடி. ஒரு ஆண்டுக்கு 90,000 கோடி என்றால் 5 ஆண்டுகளுக்கு 4,50,000 கோடி. இந்த 4,50,000 கோடியை பெரும் மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாசு விஜய் அவர்கள் எங்கிருந்து எடுப்பீங்க? எங்கிருந்து கொண்டு வருவீங்க? ஒரு குழந்தைக்கு 1 கிராம் தங்கம் என்றாலே 10 லட்சம் குழந்தை பிறக்குது. 1 கிராம் தங்கம் இன்னைக்கு 15,000 ரூபாய். அப்படி வச்சாலும் 5,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு மாசம் வருது. அதை எங்கிருந்து எடுப்பீங்க? 1 பவன் தங்கம் ஒரு கல்யாணம் என்றால் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கல்யாணம் ஆண்டுக்கு நடக்குது. 10 லட்சம் கல்யாணம் 1 பவன் தங்கம் 1,20,000 ரூபாய் என்றால் கிட்டத்தட்ட வாசம் 10,000 கோடி. இந்த 10,000 கோடியை எங்கிருந்து எடுப்பீங்க? எங்கிருந்து கொண்டு வருவீங்க? கடன் வாங்குவீங்களா? பனையூர் வீட்டை விற்பீங்களா? பட்டினப்பாக்கம் வீட்டை விற்பீங்களா? ஆடி சம்பாதிப்பீங்களா? பாடி சம்பாதிப்பீங்களா? இல்ல திரிசா கிட்ட வாங்கி கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. 16 வருஷம் கத்தி கத்தி நெஞ்சி வெடிச்சு வெடிச்சு தொண்டை புண்ணாயி பிபி ரைஸ் ஆகி முகம் கருத்து போய் 16 வருஷம் கத்தி தன் கொள்கைகளை, கோட்பாடுகள், லட்சியங்களை, இலக்குகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம 1 விழுக்காடு 4 விழுக்காடு 7 விழுக்காடு 8.2 விழுக்காடு என்று வந்திருக்கிற ஒரு தலைவனை களத்திலே இல்ல. 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே. அந்த ஸ்டாலின் சாரா, இந்த விஜய் சாரா. ஏண்டா 16 வருஷம் களத்தில் இருக்கிற நாங்க களத்துல இல்ல. 30 வருஷமா கட்சிக்கு அதிமுக களத்தில் இல்ல. முந்தானத்து பஞ்ச மலையில இன்னைக்கு முளைக்காத காலா சுண்டக்கா பைய கோல பச்சை கோல. நீ களத்தில் இருக்கியா? எங்கடா இருக்க? நீ எங்கடா இருக்க? எங்க இருக்க? கரூர்ல 41 பேர் செத்து போனா. உங்களை பார்க்க வந்து செத்து போனா. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை மரத்திலிருந்து ஒரு தடி தாண்டவராய பைய கீழே விழுந்து அவன் ஒரு பொண்ணு மேல விழுந்து அந்த பொண்ணு கையில வச்சிருந்த குழந்தை வயிறு குடல் வெளியே வந்து கண்ணு பிதுங்கி செத்து போச்சுடா. டேய், நான் கரூருக்கு போனேன், பார்த்த எனக்கு தூக்கம் இல்ல 1 வாரமா. என் வீட்லயும் 5 வயசுல பிள்ளை இருக்கு, என் வீட்லயும் 10 வயசுல பையன் இருக்கான். அந்த குழந்தைய பார்க்கும்போது என் பிள்ளை ஞாபகம் எனக்கு வந்து போகுது. டிஸ்டர்ப் ஆயிட்டேன். சீமான் எனக்கு சத்தியமா சொல்றேன், நான் அவ்வளவுலாம் கண்ணீர் விட மாட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன், கரூர் மரணத்தை பார்த்து கண்ணீர் வந்தது. பதறிட்டேன். அன்னைக்கு பார்க்காதன்னாரு. எனக்கு பதறிச்சு. எனக்கு பதறிச்சுடா. டேய், தியாவேக்காவை விமர்சிக்கிற எனக்கு பதறுது. உன்னை பார்க்க வந்து செத்தான் ஓடி போன கோல. நீ என்னடா அரசியல்வாதி? என்ன அரசியல்வாதி? எப்போதும் தமிழ் மக்கள் யாரை மனதில் வைப்பார்கள்? யார் கொடுத்து கொடுத்து கொடையாளனாக இருக்கிறானோ, எவன் அறம் சார்ந்து இருக்கானோ அவனை மக்கள் கொண்டாடுவான். எவன் வீரத்தில் சிறந்திருக்கானோ அவனை மக்கள் கொண்டாடுவான். எவன் அறிவார்ந்து இருக்கானோ, லயன்ல ஒரு புலி போது பாருங்க, 10 பேர் லயன் உள்ள இருக்குது புலி. யார் அறிவை சிறந்திருக்கானோ அவனை கொண்டாடுவான். யார் வீரத்தில் சிறந்திருக்கிறானோ, யார் அறிவில் சிறந்திருக்கிறானோ, யார் கொடையாளனா இருக்கணும் அவனைத்தான் மக்கள் கொண்டாடுவான். இந்த 3ம் இருப்பவனை தெய்வமாக ஆக்கி கொண்டாடுவான். இந்த 3ம் இல்லாதவனை மக்கள் கொன்னு விரட்டுவான். இதுதான் வரலாறு. அப்படித்தான் அறிவில் சிறந்தவனை கொண்டாடி இருக்கிறான், வீரத்தில் சிறந்தவனை கொண்டாடி இருக்கிறான், கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரனை கொண்டாடி இருக்கிறான். அப்படித்தான் இந்த நிலத்துல அறிவிலும் வீரத்திலும் கொடையிலும் சிறந்து ஒருத்தர் இருந்தார். இந்த ஓட்டப்படாரம் என்றாலே அவர் நினைவுதான் ஞாபகத்துக்கு வரும். வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனை பொருளாதார ரீதியாக வீழ்த்த வேண்டும். அவன் பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும். அவனை வீழ்த்த வேண்டும் என்றால் வணிக ரீதியாக வீழ்த்த வேண்டும், அரசியல் ரீதியாகவும் வீழ்த்த வேண்டும் என்று ஊர் முழுக்க பிச்சை எடுத்து பங்குகளை சேர்த்து பெரிய செல்வந்தர் குடும்பம். விஜய் சொல்றாரு, நான் விட்டுட்டு வந்தேன்னு. எதை விட்டுட்டு வந்தீங்க? இந்த நிலத்திலே பிறந்த வக்கீல் குடும்பம். தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், இவரும் வக்கீல். இன்னைக்கெல்லாம் அன்றைக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கக்கூடிய வக்கீல் குடும்பத்திலே பிறந்து வெள்ளைக்காரனை ஏத்து கப்பலை கட்டி வெள்ளைக்காரனை ஏத்து பேசினார் என்ற குற்றச்சாட்டிற்காக நெல்லை சதி வழக்கிலே 40 ஆண்டுகள் தண்டனை பெற்று 40 ஆண்டுகள் தண்டனை பெற்றதற்காக வழக்கறிஞர் உரிமம் வக்கீலாக இருக்க முடியாது என்று ரத்து செய்யப்பட்டு வழக்கறிஞர் உரிமம் இழந்து பொருளாதாரம் இழந்து சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்து கோவை சிறையில மாடு கூட இழுக்க திணறுகிற செக்க இழுத்தாரே எங்கள் தாத்தா வ.உ. சிதம்பரம் இல்லை. அவனை விடவாடா, நீ நாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்ட.
அவரை விடுவாரா? இந்த நாட்டுக்கு நீ சேவை பண்ணிட்ட. விட்டுட்டு வந்தாராம், மயிரம் விட்டுட்டு வந்த நீ. கோவை சிறையிலிருந்து வ.உ. சிதம்பரனார் வெளியே வருகிற பொழுது எதுவும் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, கோவில்பட்டியில மண்ணெண்ணெய் வித்து செத்து போனார் வ.உ. சிதம்பரம் இல்லை, மண்ணெண்ணெய் வித்து செத்து போனார். விட்டுட்டு வந்த சேதுபதியினுடைய அமைச்சரவையில மிகப்பெரிய ஜமீன், பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டக்கூடிய குடும்பத்துல பிறந்தாலும் ஏழை எளிய மக்களுக்காக முருக பக்தராக இருந்து காவி உடை தரித்து, ஒரு பெண் தன் மீசையின் மீது ஆசைப்பட்டால் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மீசை கூட வைக்காது மீசையை மலித்து திருநீர் பட்டையடித்து அங்கே கதர் சட்டையை உடுத்தி காவி வேட்டி உடுத்தி தன்னுடைய சொத்துக்களை பிரித்து தேவேந்திர வேளாளருக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் பிரித்து கொடுத்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரை விடவாடா, இங்க நாட்டுக்கு நீ சேவை பண்ணிட்ட. அவரை விடவாடா, நீ இழந்துட்ட. என்னத்தை இழந்தீங்க? எதை இழந்தீங்க? எத்தனை முன்னோர்கள் இந்த மண்ணிலே வெள்ளக்காரன் காலத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை கண்டு கொண்டார், காந்திய சிந்தனையோடு இருந்தார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 9 வருஷம் ஜெயிலு. யாருக்கு? 9 வருஷம் ஜெயிலு. 9 வருஷம் ஜெயிலிருந்து வந்துதான் கட்சியில சேர்ந்து ஆட்சியில பிடித்தார் நம் தாத்தா கர்ம வீரன் கிங் மேக்கர் காமராஜர். 9 வருஷம் ஜெயிலு. இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் சாகும் வரைக்கும் தான் என்ன சாதி என்றே வெளியே சொல்லாத ஒரு தலைவன் 80வது பிறந்த நாளில் கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாயோடு சேர்த்து 1000 ரூபாயை போட்டு கட்சிக்கே திருப்பி கொடுத்த தலையாளன். தமிழ்நாடு அரசு தகைசால் விருது கொடுத்த பொழுது 10 லட்சம் ரூபாயை சேர்த்து 5000 ரூபாய் போட்டு தமிழ்நாடு அரசுக்கே கொடுத்த பெரும் கொடையாளன், பெரும் பங்காளன். 1948 காலகட்டத்தில் சிறுவைகுண்டம் நாங்குநேரி பகுதிகளிலே சாதிய கொடுமை அதிகமாக நிறைந்திருக்கிற அந்த காலகட்டத்திலே தன் சொந்தக்காரர்கள் நெல் மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்த பொழுது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், கூலி உயர்வு கட்டு போராடிய மக்களுக்கு தன் சமூகத்தை எதிர்த்து தன் முதலாளிகளை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று அந்த மூட்டைகளை எடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து பஞ்சத்தை தீர்த்து முதலாளிகளை எதிர்த்து ஆயுதம் ஏந்தினார் என்ற காரணத்துக்காக நெல்லை சதிவிலக்கில் கைது செய்யப்பட்டு 7 வருஷம் மதுரை ஜெயிலில் இருந்து வெள்ளக்காரன் அண்ட இருந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர், நீங்கள் உங்கள் நண்பர்களை காட்டி கொடுக்கவில்லை என்றால் உன் மீசையை சுடுவோம் என்று சுட்ட பொழுது ஒவ்வொரு மீசையாக சுருட்ட வச்சு சுட்டாலும் என் நண்பனை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று கடைசி வரை உறுதியாக இருந்த ஒரே நேர்மையாளன் பொதுவுடைமை திட்டத்துடைய தந்தை எங்கள் தாத்தா. நல்ல கண்ணுவை விடவாடா நீ நேர்மையாள, நல்ல கண்ணுவை விடவாடா நீ பெரிய தியாகம் பண்ணிட்ட, நல்ல கண்ணுவை விடவாடா நீ நல்லது பண்ணிட்ட. நான் விட்டுட்டு வரேன். என்னடா விட்டுட்டு வரேன் பார்த்தா பொண்டாட்டி விட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஊருக்கு டிவிக்கு தளபதி உங்க கொள்கை என்னப்பா? டிவிக்கு நீங்க நாட்டுக்கு என்னப்பா செய்ய போறீங்க? டிவிக்கு எப்படிப்பா 10 லட்சம் கோடி கடன் அடைப்பீங்க? டிவிக்கு யாருக்குமா போட்டி? டிவிக்குன்னா ஓரமா போய் வித்துட்டு போ ஓட்டப்புறத்துல புதுக்கோட்டையில. கொள்கை இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற நாம் தமிழர் கட்சியில சின்ன பையன் கூட்டு கேட்டாலும் உங்கள் கொள்கை என்ன என்று கேட்டால் எங்கள் கொள்கை தமிழ் தேசியம் என்கிற உயர்ந்த கொள்கைன்னு சொல்லுவான். உங்கள் தலைவன் யார் என்று கேட்டால், உங்கள் தலைவன் யார் என்று கேட்டால் ஏன் அவர் தலைவன்? ஏன் தலைவன்? டேய், துப்பாக்கி படத்துல நடிச்சவன்டா தலைவன். துப்பாக்கி எடுத்து சுட்டவன், களத்துல சுட்டவன் தான்டா தலைவன். திரையில சண்டை போட்ட நீயே பெரிய ஹீரோனா, தரையில தமிழ் பெண்ணின் மானத்தை காக்க கடற்படை, தரைப்படை, வான்படை, கரும்புலி படை கட்டி 24 நாடுகள் 30 வருஷம் இலங்கையினுடைய கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிய அமைதிப்படைய ஓட விரட்டி அடிச்ச ராஜீவ் காந்திய பின்னங்கால் பெடல் அடிக்க ஓட விட்ட எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் எவ்வளவு பெரிய லீடரா, எவ்வளவு பெரிய ஹீரோடா. ஏன் ஹீரோ? சேகுவேரா போராடினார், கட்டிய மனைவியை பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல. பிடல் காஸ்ட்ரோ போராடினார், கட்டிய மனைவியை பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல. யாசர் அராஃபத் போராடினார், கட்டிய மனைவியை பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல. ஹோசிமின் போராடினார், கட்டிய மனைவியை பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல. சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார், கட்டிய மனைவியை பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல. பகத்சிங் போராடினார், கட்டிய மனைவியை பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல. ஆனா உலகத்திலே ஒரு தலைவன் தன் இனத்திற்காக கட்டிய மனைவியை
பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்துல பலி கொடுத்த ஒரு தலைவன் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் மட்டும்தான்டா. 14 வயசு பாலகன் பாலச்சந்திரனை 5 குண்டுகள் சுட்டான்டா. இந்த திமுக தலைவனுக்கும் காங்கிரசுக்கும் தெரியாம அந்த போர் நடந்துச்சா? களத்துல கொத்து கொத்தாக சாகப்பட்ட சாவை பார்த்து, வலியை பார்த்து, வேதனையை பார்த்து வழி தாங்கி நிற்பது நீங்களா இல்ல நாங்களாடா? நாங்க வழிதாங்கி நிக்கிறோம். எங்கள் தங்கை இசைப்பிரியா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழியை தாங்கி நிக்கிறோம். எங்க அண்ணன் சூசை சுட்டு கொல்லப்பட்ட வழியை தாங்கி நிக்கிறோம். எங்கள் பிரபல தலைவருடைய மகள் துவாரகா படுகொலை செய்யப்பட்ட கரும்புலியாக மாறிய வழியை தாங்கி நிக்கிறோம். தலைவர் குடும்பம் தமிழிலமும் சாகப்பட்ட வழியை தாங்கி நிக்கிறோம். 848 மீனவன் சிங்கள கடற்படையா சுட்டுக் கொல்லப்பட்ட வழியை தாங்கி நிக்கிறோம். 13 தூத்துக்குடி தமிழக ஸ்டெர்லைட்டுக்காக கொல்லப்பட்ட வழியை தாங்கி நாங்க நிக்கிறோம். நீ என்னடா வழி தாங்கி நிக்கிற? வழி தாங்கி நிக்கிறேன். உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? பட்டினப்பாக்கம் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்தீங்களா? என்ன பண்ணீங்க? சென்டிமெண்ட். தேர்தல் தேதி அறிவிச்சு 15 நாள் ஆச்சு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். எங்க தளபதி ஊர் ஊரா வருவாரு, வீதி வீதியா வருவாருன்னாங்க. இப்ப எங்கன்னு பார்த்தா எங்களுக்கு அனுமதி கிடைக்கல. அனுமதி கிடைச்சிட்டா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவேன். நீ அப்படியே அனுமதி கிடைச்சிட்டா உலக வரலாறு, இந்திய வரலாறு, தமிழர் வரலாறு, தூத்துக்குடி வரலாறு, வஉசி வரலாறு, எங்கள் தாத்தா இம்மானுவேல் சேகரனார் வரலாறு, முத்துராமலிங்கர் வரலாறு, சுந்தரலிங்க வரலாறு, வடிவு வரலாறு, ஊமத்துறை வரலாறு, கட்டபொம்மன் வரலாறு அறுத்து அறுத்து அப்படியே தள்ளுவேன். எழுதி வைக்கிறது 4 வார்த்தை. அப்புறம் நாங்க புதுச்சேரினாலே நமக்கு தெரிஞ்சது வில்லியம் கோயில் மாதா தான், தூத்துக்குடினாலே பனிமலர் கோயில் பனிமய மாதா தான், தூத்துக்குடினாலே கடற்கரை தான், தூத்துக்குடினாலே காத்து தான், தூத்துக்குடினாலே பீச்சு தான். இதான் பேசுவான். வேற என்ன பேசுவாரு? மக்களின் பிரச்சனை அதையும் எழுதி வச்சு ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்க அல்லல் படுறது பத்தாதா, இன்னொரு A4 சீட்டு வேறையா சாமி? அரசியல் வேற சாமி, அரசியலுங்கிறது வேற. இப்படி காட்டு கத்து கத்துற எங்களையே இந்த மக்கள் கண்டுக்க மாட்டான். இப்பதான் கொஞ்சம் கருணை பார்வைப்படுது. கொஞ்சம் கத்துறாங்கல்ல, பணம் கொஞ்சம் பேசுறாங்கல்ல, வரணும். சீமான்லாம் நல்லா வரணும். இந்த சாட்டையெல்லாம் நல்லா பேசுறாப்புல, இவர் பேச்செல்லாம் சட்டசபையில் ஒழிக்கணும் ஒழிக்கணும். இப்பதான் சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் சீமான் வரணும். சீமானுக்கு பெரிய குரோத் இருக்கு, சீமானுக்கு எதிர்காலம் இருக்கு. மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறா. இப்பதான் எங்கள் மக்கள் நாங்கள் யாரை நம்பிக்கை இருக்கிறோம்? திமுக 18 கட்சி கூட்டணி, அதிமுக 10 கட்சி கூட்டணி, தாவேக்கா எல்லாரும் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தனியா தனிமையில் நிக்குது. நாங்க கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம். எங்கள் மக்களை நம்பி தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம். எந்த திமிர்ல? மோடியா ராகுல் காந்தியாங்கிற சண்டையில 2024 குறுக்க கமலஹாசன், குறுக்க அவர் இவர் எல்லாரும் வந்த பொழுதும், கோடி கோடியா பணத்தை கொட்டிய பொழுதும், 20 நாளைக்கு முன்னாடி கிடைத்த மைக்கு சின்னத்துல இனத்தின் வழிதாங்கி நிக்கிறோம், இந்த ஒளிவாங்கி சின்னத்துல போடுங்கன்னு சொன்னதுக்கு 36,50,000 பேர் போட்டான். ஓட்டுக்கு பணத்தை வாங்காம, சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, திராவிடம் பார்க்காம போட்டா. சீமான் என்ற அந்த பெரும் தலைவன் வர வேண்டும், வளரணும். ஒரு கட்சி கூட்டத்துக்கு காசு கொடுத்து பார்த்திருப்பீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்து பார்த்திருப்பீங்க. கட்சி தலைவன் பேசிக்கிட்டு இருக்கான், ஒரு சின்ன பையன் வந்து உண்டியல கொடுத்து பெரியப்பா ஜெயிச்சிருங்க பெரியப்பா அப்படிங்கிறான். ஒரு தம்பி ஓடி வரான், ஒரு தம்பி ஐடி கம்பெனில வேலை செய்ய, அவன் கையில இருக்கிற 5,000 பணத்தை எடுத்து, அண்ணன் அண்ணன் விட்டுறாதண்ணே விட்டுறாதண்ணே, உன்னை நம்பித்தானே நிக்கிறோம், விட்டுறாதண்ணே அண்ணன் விட்டுறாத, சீமான விட்டுறாதீங்கன்னு ஒவ்வொரு குரலும் தமிழ்நாடு முழுக்க. இன்ஸ்டாகிராம திறந்தாலே 5 லட்சம் பேர் ஒரே நாள்ல போட்டான். ஒரே நாள் 5 லட்சம் பேர். யாரா இவங்க? எங்கடா இருந்தாங்க? ஏன்? புலி எப்போதும் பதுங்கித்தான் பாயும். புலி தன்னை காட்டிக் கொள்ளாது. இங்க விஜய் படத்தை போடுறது, இங்க டிவிக்கு போடுறது, இதெல்லாம் கிடையாது. காட்டவே மாட்டான். அவன் அப்படியே அமைதியா இருப்பான். நேரம் வரும்போது சரியா குறி வச்சு அடிப்பான், களத்தில் அடிப்பான். கையை காட்டக்கூடாது, ஓட்ட போடணும். ஓட்டப்படாரம் வளரணும்னா ஓட்ட போடணும். ஓட்ட போட்டா ஓட்டப்படாரம் வளரும், இல்ல ஓட்டையா போவோம், அவ்வளவுதான். 2016 இதே ஓட்டப்படாரத்தில் போட்டி போட்டோம். எவ்வளவு தெரியுமா வாக்கு? 3666. 2021 ஓட்டப்படாரத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டோம்.
8666. 2016 3300 சொச்சம். 2019 இடைத்தேர்தல் ஓட்ட பிரகாரம் அப்போ 3666. சரி, 8666. 2021 இந்த தொகுதியிலேயே இருந்து 2 முறை வென்ற தலைவர்கள் நின்ற போதும் அவர்களை பெண்ணுக்கு தள்ளி 22,000 வாக்குகளை ஓட்ட பிரகாரம் மானத்தமிழர்கள், மானத்தமிழன், வீரத்தமிழ, எதற்கும் சோரம் போகாத ஓட்ட பிரகாரம் தமிழம் ஓட்டா. வஉசி பரம்பரையில, இமானுவேல் சகனார் பரம்பரையில, முத்துராமலிங்கத்தேவர் பரம்பரையில, காமராஜர் பரம்பரையில பிறந்த தமிழ சேர்ந்து நின்று தேவரும் தேவேந்திரரும் நாடாரும் கோடாரும் பிள்ளமாரும் செட்டியாரும் சேர்ந்து போட்டா 22,000 ஓட்ட போட்டான். 2021 22,000னா இப்ப நாங்க 5 மடங்கு வளர்ந்துருக்கிறோம். பெரும் பூதம் போல வளர்ந்துருக்கிறோம். பாத்தீங்களா எங்க மாநாட்ட? தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் நடந்த மாநாடுல பெரிய மாநாடு அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. அதனால அன்பிற்குரிய மக்களே, அப்பவே அந்த ஓட்டுனா இப்ப நீங்க பாத்துக்கோங்க, களத்துல யாருக்கும் போட்டி இல்லை. எங்களுக்கும் புதுசா ஒருத்தர் விட்டுருக்காங்களே இந்த தொகுதியில, சென்வகையாவை தூக்கிட்டு ராமஜெயம். ராமஜெயத்துக்கும் எங்களுக்கு தான் போட்டி. ஆனா ராமஜெயமா எங்கள் அக்கள் அனுஷியா என்றால் அறிவு சிறந்தவள், ஆக சிறந்தவள், படித்தவள், பண்பாளர். ஏன் பெண்ணு பாடியிருக்கிறோம்? ஏன் பெண்ணு? இந்த பதர்களை விரட்ட எங்க பெண் புலியே போதும். பெண் புலியே போதும். பெண் புலியா இந்த பதர்களா? திராவிட பன்றிகளை விரட்ட இந்த பெண் புலியே போதுமானது. தங்கச்சி போய் அடிச்சு வாழ்ந்தாரு. ஓட்டப்படாதத்தின் மீது அண்ணன் சீமான் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. ஒதுக்கோட்டைக்கு போறேன்னு சொன்ன உடனே, டேய் நம்ம மக்கள் ராவன் நமக்கு போடுவான்டா, போய் பேசுற தைரியமா பேசணும்னு அனுப்பி வச்சாரு. ஓட்டப்படாரம் நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றியை கொடுக்க இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி, முதல் எம்எல்ஏ ஓட்டப்படாரத்திலிருந்து தொடங்க இருக்கிறது. ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பான், வாங்கிக்கங்க. ஓட்டுக்கு காசு கொடுப்பான், அண்டா கொடுப்பான், குண்டா கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். வாங்கி வச்சுட்டு பால் மேல சத்தியம் காப்பான், உங்க பிள்ளை மேல சத்தியம் காப்பான். பண்ணிருங்க. பண்ணிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எதுவோ ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அவன் கொடுக்கிற 2000 5000 வாங்கி வச்சுட்டு அதுல ஒரு 20 ரூபாய் எடுத்து உங்க குலதெய்வம் உண்டியல்ல கொண்டு போய் போட்டு, நீங்க கிறிஸ்தவரா இருந்தா பனிமய மாதா, நீங்க இந்துவா இருந்தா குலசை மாரியம்ம, இல்லைன்னா ஏதோ ஒரு பள்ளி வாசல் கொண்டு போய் போட்டு, ஆத்தா மாரியாத்தா மேரியாத்தா, இந்த பாவி பைய கல்ல வித்து மண்ணை வித்து ஸ்டெர்லைட்டை வித்து இந்த மாதிரி இந்த ஆலைகள்லாம் காசு வாங்கி எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டான். ஆனா இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட இந்த திருட்டு திராவிட பயலுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். என் பிள்ளை அனுஷியாவுக்கு தான் போடுவேன், விவசாயிக்கு தான் போடுவேன். இந்த 20 ரூபாயை வச்சுக்க என் பாவத்தை போக்கின்னு சொல்லிட்டு, என் அன்பிற்குரிய மக்களே, இந்த ஓட்ட பிராரம் உருப்பட வேண்டும் என்றால் வ.உ. சிதம்பரனார் பிறந்த பூமியில, மரியாதைக்குரிய முன்னோர்கள் பிறந்த இந்த பூமியில, வீரமும் அறிவும் பெருமையும் நிறைந்த இந்த பூமியில அனுஷி அவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஆகவே உழைக்கும் மக்களின் சின்னமா இருக்கக்கூடிய ஏர் கலப்பையை தூக்கி கொண்டு சீர்கட்டிருக்கிற இந்த ஓட்ட பிராரத்தை உழுது தள்ளுவதற்கு உங்கள் பிள்ளைகள் ஏர் கலப்பையோடு வருகிறோம். அன்பிற்குரிய மக்களே, ஏப்ரல் 23 நீங்கள் செலுத்துவது வாக்கல்ல, அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.